கருப்பசாமிக்கு அதே திருவண்ணாமலைபுரம். ஆமாம், என்ன கருப்பசாமி, யாருக்கு கேட்டு பார்க்குறேன். பணம் சம்மந்தமாக கொடுத்து வேதனைப்பட்டது யார்? எங்கப்பா பணத்தை கொடுத்துட்டீங்க? எங்கேயா கொடுத்தீங்க? வேலைக்கு கொடுத்துட்டீங்களா? என்ன பிள்ளை, கால் வந்துட்டு வாங்க. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாங்க. நீங்கள் வந்த உடனேயே ஆஞ்சநேயர் வராரு. யார் வரா? அவரை நீங்கள் வணங்குவீங்களா? பக்கத்தில் வாங்க. உங்களுடைய பணம் நீதிமன்றத்துக்கு போய் தான் வரணும்னு விதி இருந்தால் என்னப்பா செய்ய முடியும்? எவ்வளோ கொடுத்துருப்பிய? கண்ணை மூடுங்க, அவனை வர வைக்கலாமான்னு பார்க்குறேன். அவன் வேற ஒரு பேங்கை உங்களுக்கு டைப் பண்ணி காட்டினாம்னா என்ன செய்வீங்க? இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாங்க, நான் கொஞ்சம் வழிவகுக்கிறேன். நல்ல மன நிறைவாக காலில் வந்துட்டு வாப்பா. அப்படியே செய்வோம். பக்கத்தில் வரலாம். முதல்ல ஒரு 10 லட்சத்துக்கு செக்கு வாங்கி தரேன்ப்பா. அதில் நீ வாங்கின கடனை தீர்க்கிறதுக்கு முதல்ல ஒரு வழியை பண்ணித்தரேன். 3 முறை என்னைய பார்க்கறதுக்கு வா. இந்த பணத்தை முழுசாக வாங்கி உன்னை நான் காப்பாற்றி விட்டுறேன். வா, இந்த மகளே, மகாலட்சுமி ஆகிடும். வேறு என்னப்பா வேணும்? கடனை தீர்த்து தரேன். இந்த பணத்தை வச்சு பேணிக்கா, வெட்டி விட்டு கோடியாக மலரும். ஆமாம்மா, ஒருத்தருக்கு உத்தியோகம் கிடைக்கும், இன்னொருத்தர் வெளிநாட்டுக்கு போவோம்மா, ஜெயிச்சு வருவோம். மனமகிழ்வாக இருங்கப்பா, சாப்பிட்டு போங்க. வாழ்க்கை. கருப்பசாமிக்கு பாலக்கோம்பை. யாருப்பா அது? கோம்பை. பாலக்கோம்பை. பாலக்கோம்பை. கோம்பை அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்குது. கோம்பை. கோம்பை. கோம்பை வாங்க. வராங்களா? வராங்களா? உட்காருங்க, திருவண்ணாமலையில் உட்காருங்க ஐயா. கோம்பையா உங்களுக்கு? காலில் வந்துட்டு வாங்க. எந்த ஊருண்ணே? யார் வரு? என்னப்பா வேணும் உனக்கு? கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா, நான் உள்ளுக்கு வரேன். உன் வீட்டுக்கு போகிற வழியில் நாகம் புற்று சம்பந்தமான ஒரு அம்மன் வாரா. இருக்காளா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய வீட்டில் 4.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய பண நஷ்டமும் நிறைய கடன்களும் தொழில் சரிவும் சொத்துக்கள் இழப்பும் நடக்கும். இது நடக்கலைன்னு சொன்னால் யாருக்காவது உயிர் இழப்பு வரணுங்கிற நிலைமை உண்டு. அதனால் உயிருக்கு பதில் பொருளோடு போச்சு. இந்த பொருளை மீண்டும் பெற வைப்பது என் கடமை. உன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு பல முயற்சி பண்ணி சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும் பொழுது எல்லாரும் உதாசீனப்படுத்திட்டான். அதனால் உறவு கெட்டு போச்சு. அதனால் அடுத்த இடத்துல சம்பந்தம் கலக்கணும். அதுக்கு கருப்பசாமி எனக்கு வழிகாட்டணும்னு கேட்டு வந்திருக்கேன். காலில் வந்துட்டு வா. பையனுடைய வார்த்தையை நான் பேசிய உடனேயே உன் எல்லைக்குள்ளே நாகம் சம்பந்தமான தெய்வம் இருக்குன்னு சொன்னேன்.
அது ஏன் அப்படி சொன்னேன்? உன் பையன் கழுத்தில் அந்த நாகம் சுற்றி இருக்கு. அப்போ நாகம் சம்பந்தமான சர்ப்ப தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அது பெண் வசியத்தை தடுக்கும். ஒரு பெண்ணை இணங்க விடாமல் தடுக்கும். அதுக்கு வேண்டிய வழிமுறைகளை செய்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஒரு பொருளை கைமாத்து செய்து கடனை அடைக்கவா அல்லது எனக்கு பணம் வந்து சேருமா? ஆகாயத்திலிருந்து கருப்புசாமி நினச்சா வருமே, அப்படி வந்துருமா? இல்லை. ஒரு பொருளை நீ கைமாற்றணும் என்ற விதி இருக்கிறது. அதை தை மாதத்தில் மாற்றி உன் கடனை தீர்த்து தர. இந்தாப்பா செல்வம் சேரும், கைத்தொகை மாற்றேன். அதே கோம்பை பகுதி நான் நடத்துகிற தொழிலுக்கு விருத்தி வேணும்னு கேட்டு வந்தேன். என்னப்பா தொழில் நடத்துகிற? கால்வெட்டுனா டூ வீலர் ஓட்டுவியா? அப்படி தோட்டம் பசுஞ்சோலை இருக்கக்கூடிய ரோட்லையா போறிய? எங்கே போகிற? வசூலுக்கு போவியோ? இருக்குப்பே, கால் விட்டுவா. போட்ட பணம் வரமாட்டுக்குன்னு புத்தி மாறி கிடக்கியடா. அந்த பணமெல்லாம் வந்துருமா? அடுத்து இந்த தொழிலை பார்த்தா ஜெயிச்சுருவோமா? எல்லாத்தையும் இழந்து போயிடுவோமா? வசூல் வர்றவரை மீண்டும் கொடுத்து தானே ஆகணும், வேறு வழி இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம். இதுவே ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு தானே பணத்தை வாங்கி கொடுத்துக்கிட்டு அலையுதோம். அடுத்து எப்படி மாட்டிக்கிடுவோமோங்கிற ஒரு வேதனை. இந்த பணத்தை வர வச்சு தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. யாருக்கு ஒரு பொம்பளையை பற்றி கேட்கான்? யார் இந்த பொம்பளை? பொம்பளை இல்லாட்ட உலகமே கிடையாது. என்னக்கா சிரிக்க? வேற என்னடா வேணும்? உன் பொண்டாட்டியா? அதான் ஒரு பொம்பளையை பற்றி கேட்காமனு சொன்னோம்ல. இப்போ அவள் இல்லாட்ட வேறு பொண்டாட்டியால் கிடைக்காது நமக்கு. அப்படி யாரும் சேர்க்க மாட்டா? அப்படி அப்போ குலம் வேணுமா பொண்டாட்டி வேணுமா? ரெண்டுமே வேணும். உன் பொண்டாட்டி வரமாட்டோமுங்க. இப்போ என்ன செய்யலாம்? வேறு கல்யாணம் முடிச்சுக்கிறதுயா? உன் சமுதாயம் ஒன்று சேர்த்துக்கிடணும். அவ்வளோ பெரிய சமுதாயமாடா இது கட்டுப்பாடோடு இருக்குது இவ்வளோ உலகத்தில். கண்ணை மூடுற ஆம்பளை நான் பார்க்குறேன். உன் பொண்டாட்டி வருவாள? கால் விட்டு வா. அவள் வராட்டேன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட நம்ம பழகி பார்த்தாலும் சமுதாயத்துக்காக மனசை கட்டுப்பாடோடு வைக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் தெரியாமல் பழகினா அது மனித இயற்கை தான். அது அடையாளம் தெரியாமல் வச்சுக்கலாம். பொண்டாட்டி வந்துடுவான். இன்னும் இழிக்கக்கூடாதுண்ணே, நல்லா இருப்பான். இழிக்கக்கூடாது. கருப்பசாமிக்கு தேனி தேனி தெரியாமல் வச்சுக்காங்க. கருப்பசாமி, நாங்கள் எவ்வளவோ சாமியை கும்பிட்டு பார்க்கோம். எங்கள் கஷ்டம் தெரிய மாட்டுக்க. எங்கள் மனசு ஓயாமல் குழப்பமாக இருக்குது. எங்களுக்கு ஏன் இந்த நிலைமைன்னு தெரியலையா? ஐயா, நீ தானே எங்களை காப்பாற்றணும். நீ கைவிட்டுட்டியா? ஓடப்பட்டி சென்றாயிரம். வாப்பா வா. தேனியில் எங்கடா இருக்கிய? தங்கமாள்புரத்துக்கு தாண்டி போகணுமா? நிறைய விளையுமே. என்னது? கால விட்டு வா. என்ன போலீஸ்கார என்ன சொல்லி கொடுத்துறாதங்க. சுண்ணாம்பு உங்க எல்லையில நான் கருப்பசாமி இருக்கேன். பக்தர்கள் அமைதியாருங்க. சாமி சொல்றதை கேளுங்க. முதல்ல நீங்க பேசிக்கிட்டு இருந்தா சாமி சொல்றது கேட்காது. இப்ப நீங்க கடன்களால் மனவேதனை, ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுல ஒரு குழப்பமும் மனவேதனையும் நடக்கு. சொந்தக்காரங்களுக்கும் நமக்கும் பகை வந்து
என்னமோ செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பதட்டம். இதில் நீ வச்சிருக்கக்கூடிய நிலம் சம்பந்தமான குழப்பமும் மண்ணுக்கு கீழே சில அடையாளங்களையும் கண்டு பயந்துட்டீங்களாம். காலில் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா. இப்போ கடனை தீர்த்து தரணும், பிள்ளைங்களுக்கு நல் வாழ்வை தரணும். நான் ஒவ்வொரு பொழுதும் நான் சாமியை நினச்சி படுத்திருந்தோம்னா விடிய காலம் எனக்கு வெளிச்சமாக தெரியும். ஆனால் இப்போ அந்த வெளிச்சமே இல்லையே. சாமி அறிகுறி காட்டுறதே இல்லைன்னு போயிடுது. அது ஏன் இப்படி நடந்துச்சு? அதுதான் மாந்திரிகம். அதுதான் மாந்திரிகம். இதுக்காக அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா கோயிலையும் பார்த்தாச்சு, எதுலேயும் விட கிடைக்கல. அதனால் கருப்பசாமி, நீ எங்கள் ஏரியாவில் உள்ள கருப்பசாமி தானே? நான் உங்கள் ஏரியாவில் உள்ளவன் தானே? ஆமாம், நான் வருவோம் உன்னை கூப்பிட்டுட்டேனே. நான் உங்களை தானே கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்களையா இந்த பாடு படுத்து நீ கேட்டல? அதனால் இந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. யானை குப்பம்னு ஒரு இடம் இருக்குது, தெரியுமாடா? தெரியாதா? அப்படின்னா சுருளிமலையில் போய் ஒரு தீர்த்தம் ஆடிட்டு வா. அங்கேருந்து எனக்கு தீர்த்தமும் கொண்டு வா. 22 நாளையில் உன் கஷ்டத்தையும் தீர்த்து கடனை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய பரிசை உனக்கு தாரேன். காலில் வந்துட்டு வா. ஐயா, யாருடா? எங்க போற? வேற என்னப்பா வேணும்? மனை அந்த நிம்மதியை தாரேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னையிலிருந்து உயர்வாகிட்டே இருக்கீங்க. நான் கொடுத்த பணம் உனக்கு கோடியாக மலரும். என்னை விடாமல் பிடிச்சிக்காங்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. கருப்பசாமிக்கு அதே தேனி எல்லை பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யார்? என்னடா பிள்ளைக்கு என்ன பேர்? காலைல வந்துட்டுவாப்பா. மீசக்கார அண்ணன், சோமா இருக்கியா? நல்ல காலம். சும்மா சினுக்கு விட்டு வர. நான் என்ன பைத்தியாரனா? உன் மனசை முதல்ல சாமிட்ட கூடியா. வரலாம் வரலாம். ஏப்பா, நிலம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்கனவே இருக்கு. ஆமாம், உன் பிள்ளைக்கு பேசியிருக்கக்கூடிய 2ஆம் தார கல்யாணத்தில் ஏற்கனவே 2 பேர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதில் எந்த பாதகமும் இல்லாமல் முறையாக 2 கல்யாணத்தை வெற்றியாக நடத்தி வந்தால் போதுமா? அசத்திடுவோம். போ, கால் விட்டுவோம். நான் அமைச்சு தரேன். கால் விட்டுவோம், கால் விட்டுவோம். இந்த அப்பா கொஞ்சம் கண்ணை முடிக்கா. நிறைந்த வியாபாரம் பெருகும். உன் நேரத்தில் 120 ரூபா இப்போ விலை உயரப்போகுது. அசத்தி தாரேன், பிடின்னு பிடிச்சிப்பா. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு அதே தேனி எல்லை உடல்நிலை ஆரோக்கியம் பற்றி கேட்க வந்தது யார்? யாருக்குப்பா உடல்நிலை? கால் வந்துட்டு வரலாம். யார் இவர்? என்ன செய்தியா? கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு தரம். எந்த இடம்பா உங்களுக்கு? உங்கள் ஏரியாவுக்குள்ளே போனேன். தனி ஈசலாக குமிச்சு வியாபாரத்துக்கு போட்டிருக்காங்க. ஈசல்னு இருக்கலாம். ஈசல் தெரியுமாயா? ஐப்பசி 18ஆம் தேதியிலிருந்து மார்கழி 10ஆம் தேதி வரை ஈசலாக பறக்கும். அந்த மார்க்கெட்டில் ஈசல் உண்டா?
அலிநகர மார்க்கெட்டில் உன்னுடைய பிள்ளைய போய் பார்த்தேன். பிறப்பில் இருக்கின்ற இந்த குறையை இதுவரை பக்குவத்தால் வளர்ச்சி பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஆனால் இவனுக்கென்று சுய வாழ்வை இனி அமைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கு. நமக்கு பின்னால் இவனை காப்பது யார்? இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் கருப்பசாமி அப்படின்னு நீ கேட்க வந்திருக்கியான். கால் வந்துட்டு வா. ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரத்துக்கு சொந்தத்தில் ஒருத்தன் காத்திருக்கான். சொந்தத்தில் ஒருத்தன் காத்திருக்கான். அந்த பெண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிடுவோம். ஆனால் அவனை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லி நீ என்னடா ரெக்கார்ட் பண்ணி கொடுப்ப சொத்து? அதெல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவியா? அப்படி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கான் சொந்தக்காரங்களில். சும்மா ஆசுக்கு அவனை கல்யாணம் முடித்து வச்சுக்கிடுவோம், சொத்தை வச்சு பராமரிச்சுக்கிடுவோம், பிள்ளைய அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வாழ வச்சுக்கிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேர் சமுதாயத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். அதை முடித்து வெற்றியாக்கி தாரேன், வேறு வழி இல்லைப்பா, நீ ஏற்றுத்தான் ஆகணும். இந்த பங்குனி உத்தரத்தில் வேலெடுத்து ஆடுகின்ற வேலவனுடைய துணையால் அந்த குடும்பத்துக்கு ஒரு துணையை கொண்டு வந்து தாரேன், உன் குடும்பத்தை காப்பாற்றிடுறேன். கால் வந்துட்டு வாங்க. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா சகோதரி. உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன், என் தங்கை காளியம்மா இருக்கா. உன் பின்னால் 10 கரங்களோடு வந்து நிற்கிறான். இன்னும் ஒரு வரம் கேட்டுக்கா. என்ன வேணும்? பக்கத்தில் வா. இந்தா முந்தி எப்படி இந்தா உன் பிள்ளைக்கு வாழ்க்கையும் தாரேன், என் துணையால் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்தா என்ன வழக்கு? கால் வந்துட்டு வாங்க. நீதிமன்றம் போயாச்சா? உன் வீட்டு பக்கம் போனேன், பிள்ளையார் வரார, விநாயகர் இருக்காரா? புரியலையோ? உங்கள் வீட்டு எல்லைக்கு போகும்பொழுது விநாயகர் வாராரு. விநாயகர் கோயில் எங்கடா இருக்கு? அந்த எல்லையில் இருக்காரா? காலில் வந்துட்டு வா. அவர் வீட்டுக்குள்ளே இருப்பதாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டாரு. நல்ல விடலைய, மனம் குழம்பி போய் விழுதிய, ஒரு முடிவு கிடைக்க வேண்டாம். அப்படியா? அது வேண்டாம்னு தான் முடியுமா? அவள் வேணுமா? கண்டிப்பா. அப்படியா? ஏன் வேண்டாம்னு சொன்னால் அங்கே பணம் கட்ட வேண்டியது இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக வேணுமோ? கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார், உன் மனசை நான் ஆழத்தை பார்க்கேன். உங்கள் எல்லையில் ஒரு கிணறு தெரியுது, பழைய காலத்து கிணறு. ஒரு அம்மன் கோயில் தெரியுது, அதில் நான் கருப்பசாமியும் இருக்கேன். அந்த எல்லையில் இருந்து அந்த தெய்வத்திட்ட கேட்டேன், உன் வீட்டு தெய்வமாக ஒரு ஆத்மாவே வருது. ஏற்கனவே ஓராண்டு காலங்கள் 2 பேருக்கும் மனநிலைகள் சரியில்லாத சூழ்நிலைகளும் குடும்ப வாதங்களும் நடந்துச்சு. அவளுடைய மனத்தை கொஞ்சம் பார்க்க கண்ண மூடி உட்கார் பார்ப்போம். அவளை வர வச்சிடலாம்ப்பா, சேர்த்து வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. வாடா, என்னைய 3 முறை பாரு, ஜெயிச்சு தாரேன். நல்லா போயிட்டு வா, வந்துடுவா, ஓடு. அடுத்து பேசுவோம். நெல்லை பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? என்னப்பா பத்திரம்? தோட்டத்து பத்திரம். என்னாச்சு அது? கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வா.
நீ தான் விளக்கத்தை சொல்லணும், நான் அதை கேட்கணும். என்ன செய்யணும்? இப்போ உனக்கு இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன் கவலைப்படுற? காலில் வந்துட்டு வா. வா, என்ன நரி வருது? உன் ஏரியாக்குள்ளே நரி நிறைய வருதுமாப்பா. நரி வருதே, ஓ சத்தங்க பக்கத்தில். கண்ணை முடிக்கா பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் காட்டு பார்க்குற சாமி யாருன்னு. ஒரு சகோதரி கூட இருக்கிற ஆம்பளையும் அவளும் சேர்ந்து உன்னைய பக்கத்தில் வரவிடாமல் இருக்கிறதுக்கு மாந்திரிகத்தாலும் சட்டப்படியும் உன்னை லாக் பண்ணி குழப்பம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைகளுக்கும் மனநிலைகளும் நிம்மதியும் கெட்டு வேதனை அடைந்திருக்கிறது. இந்த சொத்தை உனக்கு நான் அனுபவிக்கிறதுக்கு உரிமையை வாங்கி தந்தா போதுமா? காலில் வந்துட்டு வா. விடுதலை ஆக்கி தரேன். மன ஒற்றுமையோட ஒரு ஷேர் உனக்கு வாங்கி தந்துடுறேன். போ, இந்த பணம். பக்தர்கள் அமைதியாக இறங்க தயவு செஞ்சு. பேராதப்பா, ஒரே பேராத. கர்மசாமிக்கு திருநெல்வேலி. திருநெல்வேலி வாங்க. திருநெல்வேலி, திருநெல்வேலி. மிச்செல்லாம் போய் உட்காருங்க. திருநெல்வேலி வாங்க. திருநெல்வேலி வாங்க வாங்க. திருநெல்வேலி வாங்க. மிச்செல்லாம் உட்காருங்க. திருநெல்வேலி. தகப்பனும் மகனும், தந்தையும் மகனும். திருநெல்வேலி தந்தையும் மகனும். தந்தையும் மகனும். உங்கள் அப்பாங்கடா வர சொல்லுடாங்க. வாரவங்களுக்கு வழி விடுங்க. மேலே இப்படி நின்னீங்கன்னா எப்படி வர முடியும்? வாங்கலை. இப்போ என்ன ஒன்றா நின்னுங்க. ஓ, உனக்கு திருநெல்வேலி எந்த இடம்ப்பா? ஜங்ஷன், வீரராகவபுரம் என்னும் ஜங்ஷன். ஓகே, காலில் வந்துட்டு வரலாம். பக்தர்கள் அமைதியாக இருங்க. சாமி சொல்றதை கேளுங்க. நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாமி சொல்றதுக்கு இடையூறாக இருக்கும். தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. ஆன்லைனில் எல்லா வேலையும் பார்க்க தெரியுமா? கம்ப்யூட்டர் சொந்தமாக எதுவும் படிச்சிருக்கியாடா? உனக்கு அப்போ என்ன வேலை வேணும்? சத்தமாக பேசியா. பக்கத்தில் வா. என்ன வேணும்? பக்கத்தில் வாங்க. கண்ணாடியை கலத்துங்க. கொடு. உன் பேர் என்ன? நீங்கள் எங்கே இருங்க. என் நேரம் உட்காருடா. கண்ணை மூடு. என்னையை மட்டும் நினச்சிக்கா. மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறான்.
உண்மையா? இரவில் சரியான தூக்கம் வராது, அவசியமில்லாத உணர்ச்சி வசப்படுகின்ற தன்மை, மன அதிர்வுகள் சரியில்லாதது. சைக்காலஜி டாக்டரை பார்த்துருக்கீங்களா? மாத்திரையெல்லாம் தராங்களா? கால் வந்துட்டு வா, செய்வனையெல்லாம் ஒன்றும் நடக்கலை, அமைதியாக இருங்க, எனக்கு பேச முடியல, நான் எந்திரிச்சு வெளியே போயிடுவேன். உங்களுக்காண்டி தான் கஷ்டப்பட்டு சாமி வந்து பேசிக்கிட்டு இருக்கு, தொண்டை கட்டி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? மன அமைதியாக இருந்து பழகுங்க. அடே ஒழுங்காக கேட்குறியா கேட்குறியா? உன் பையனுக்கு மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, அது சைக்காலஜி ப்ராப்ளம், மைண்டு டிப்ரெஷன் ஃபார் பாயிண்ட். இந்த பையனுக்கு மனநிலைகளை நான் சீர்திருத்தி தாரேன். இவன் எந்த வேலைக்கும் இப்போதைக்கு போகக்கூடிய அளவுக்கு தெளிவு கிடையாதவன். இது இயற்கையாக வந்திருக்கா, யாருடைய தூண்டுதலாலையும் வந்திருக்கான்னு உனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. யாருடைய தூண்டுதலாலும் வரவில்லை, இயல்பாகவே அவன் மனநிலைகள் கிரகப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. இதை சரியாக்கி தெளிந்த பிள்ளையாக்கி உன் கையில் ஒப்படைச்சிருந்தேன். கால் வந்துட்டு வாங்க. இந்த மாத்திரையை போட்டும் கூட சில சமயத்தில் தூங்க மாட்டேக்கான். யாரோ அவங்ககிட்ட பேசுறது மாதிரி ஒரு ஃபீலிங்கில் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த மனநிலைகளுக்கு ஒரு அடக்கம் கொடுத்து நான் தெளிவு பண்ணி தந்துடுறேன். இந்தாப்பா தெளிவாக 5 முறை என்னைய பார்க்க வரணும், சோம்பரப்பட்டு வரணும்னா காப்பாற்ற முடியாது. கருப்பசாமிக்கு அதே நெல்லை மாநகர் தந்தையும் மகனும் காலம் வந்துட்டு வரலாம். மாறி வரும் உலகத்திலே, என்னடா உங்க வீட்டு பக்கம் மாரியம்மா இருக்காளா காளியம்மா இருக்காளாடா? என்ன அம்மா கால் வந்துட்டு புலவ சத்தம் கேட்குதே, அதுதான் கேட்டேன். வா. ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு உருவம் ஒன்றை வந்து தொட்டு உறவாடுவது போலும், உன் கூட படுத்து கிடப்பது போலும் உன் மனசுக்கு தெரிஞ்சிருந்துக்கிடுச்சு. கண்ணுக்கும் அந்த உருவம் மாய இருளாக தெரிந்தது. ஆனால் இப்போ அதை நான் நீக்கி உன்னைய சுத்த பிரம்மமாக ஆக்கிட்டேன். இனிமேல் உனக்கு கல்யாணத்தை முடித்து ஆம்பளை பையன் தந்து கருப்பசாமின்னு பேர் வச்சுருக்கேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வாப்பா. இப்போவே பெண் பார்க்க ஆரம்பிக்கலாம்ப்பா. தை மாதம் 30க்குள்ளே ஒரு கல்யாணத்துக்கு பெண் இதுதான் நிர்ணயம் பண்ணி தரேன். சரி, அதே நெல்லை மாநகர் எனக்கும் என் கணவருடைய உடல்நிலை பற்றி ஒரு மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்திருக்கு ஒரு பெண்மணி. கணவனை பற்றி என்னம்மா உன் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? அவருக்கு உடல்நிலையில் என்ன செய்யுது? அவருக்கு கால் வந்துட்டு வா. யார் இந்த அம்மா? இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா மக்களே. எந்த ஊர் திருநெல்வேலியில் எந்த ஊர் பக்கம் இருக்கு? கண்ணமூடு. கால் வந்துட்டு வா. உன் ஊருக்கு போனோன்னு ஒரு குளத்துக்குள்ளே போகுதே என் குதிரை, குளம் இருக்கா? குளம் இருக்காமா உங்கள் ஊரில்? அந்த குளத்துக்கிற பக்கம் விவசாய நிலம் இருக்கா? ஒரு சுடுகாடு தெரியுதா? சுண்ணமடை இருக்கானாங்க? கால் வந்துட்டு வா. கோவிந்தா கோவிந்தா கோபால கோவிந்தா. 3 ஆண்டுகளுக்கு முன்னால்
மாந்திரிகத்தால் ஒரு குழப்பம் நடந்து உன்னுடைய கணவன் நடக்க முடியாத நிலையை பெற்று வேதனை அடைந்தால், அதற்கு பின்பு நிறைய கடன்களும் மன உபாதைகள் அடைந்து ஒரு சில இடங்கள் கைமாறி போகணுங்கிற விதியும் ஏற்பட்டது. சொந்த பந்தங்களுக்குள்ள பகையும் ஊர் வழக்கும் ஏற்பட்டு ஊரை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு மனவேதனையும் பஞ்சாயத்தும் நடந்திருக்கு. கால் வந்துட்டு வா. நின்றுகொள். இந்த தீவினையை நீக்கி உன் குடும்பத்தை நல்லாக்கி தந்துடுறேன், உடல்நிலைகளையும் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? உன் பிள்ளைகளை வளமாக்கி தரேன். ஒரு கிடாய் ஒன்று வெட்ட வேண்டியிருக்கு, வெட்டிக்க ஆடு மாடு தரத்துடும், வெட்டுவான். கருப்பசாமி, என் பிள்ளையினுடைய மனதை மாற்றி எனக்கு உகந்ததாக தெளிவு பண்ணி கொடுன்னு ஒரு ஆள் கேட்காங்க. இந்த பொம்பளை பிள்ளையாப்பா பையன் எங்கே இருக்கான்? பையன் எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள்? காலில் வந்துட்டு வாங்க. மாட்டிக்கிட்டாரடி மயில காலை கட்டி போட்டதடி கண்டாங்கி சேலை. என்னடா கட்டியிருக்கு? என்னது கட்டி போட்டிருக்கு? கண்டாங்கி சேலை கட்டி போட்டிருக்கு. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. தங்கந்தாண்டி பொம்பளை தங்கந்தாண்டி, அசிங்கந்தாண்டி ஆம்பளை பிறகு சொல்லுவோம். வேற என்ன? எப்பா உன் பையன் வேறு யார்கிட்டையோ கொஞ்சம் மாட்டிக்கிட்டு பழகிக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு கிடக்கானே, அவள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலைக்கு தந்துட்டா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆயிடுவிய. ஏன் அவள் உங்களுக்கு வேண்டாமா? காலில் வந்துட்டு வாங்க. என்னையா ஏனோ சாதி ஏது மதம் ஏது? சிற்றின்பதுக்கும் பேரின்பதுக்கும் ஜாதி மதம் கிடையாத. பேரின்பம் ஆண்டவனை தேடுறவனுக்கு ஜாதி தேவையில்லை, சந்தோஷத்தையும் சுகத்தையும் தேடுறவனுக்கும் ஜாதி பேதம் இல்லை. நீங்கள் என்னையா ஜாதியை பாக்கிய? அவனுக்கு அது நல்ல இடம் தானே. மாட்டிக்கிட்டான், அங்கேருந்து வெளியாக்கி தரேன். கண்ணை மூடுங்க ரெண்டு வரும். வயத்துக்குள்ளே போய் உள்ளேக்கு மருந்து கிடக்கு, அதனால் கொஞ்சம் அப்படி இப்படிமா அலப்பறை பண்ணுதான், புரியுதா? வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னையை பார்க்கவா, அவனை திருத்தி தரேன். உங்கள் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி தரேன். முதல்ல முதியவியை வெளியெடுப்போம், அதுக்கு பிறகு பார்ப்போம்ப்பா. பொம்பளை பிள்ளையுடைய மனநிலைகள் குழப்பமடைந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஒருத்தன் கேட்குறாங்க. யாருப்பா அது? பொம்பளை பிள்ளை வாமா. உன் பிள்ளை எங்கம்மா இருக்கா? பொறு பொறு பொறு, அவா வாரா, வாங்க. எங்கே இருக்கா? காலில் வந்துட்டு வாங்க. மண்டையை பிச்சு கிடட்டுமான இருக்கு. எனக்கா அவளுக்கு? வாமா. ஏம்மா வக்கீல் யாரையும் பார்த்தியா? பேசுனியா? நம்பர் ஆகிடுதா கேசலாம்? போகவா வேண்டாமான்னு முடிவுக்கு வந்திருக்கியா? வா உட்கார். ஏக்கா முன்னால வாக்கா. நீ வாயை மூடுக்கா. நான் அந்த பேரை ஒரு பார்வை பார்க்குறேன், இவாடு சும்மா இருக்கா? ஆத்தங்கரை பக்கத்தில் ஒரு வீடு தெரியுதே, எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. அது பக்கத்தில் சொல்லமாட சாமி எல்லாம் வரிசைக்காக இருக்காங்களா? அங்கே என்ன ஆடு மாடெல்லாம் வெட்டி தும்பாங்களா? காலில் வந்துட்டு வாங்க. இப்போ உனக்கு அந்த புருஷன் வேணுமா வேண்டாமா? அதனால் அவன் இருந்தால் தான் முடியும். உனக்கு ஒரு அமௌண்ட்டை கட்டிடுறேன், என்னைய ஏன் இஷ்டப்படி வாழ விடு, அவ்வளோதான். என்ன செய்ய போகிற? பணம் வேணுமா அவன் வேணுமா?
அவன் இருந்தால் உன்கிட்ட சண்டை போடுவான், உன் கழுத்தை நெரிப்பான், அல்லது உன் மேலே மண்ணெண்ணையை விடுவான். அப்படி இல்லைனா நீயே தற்கொலை பண்ணி சாகக்கூடிய அளவுக்கு ரூட்டை கொடுப்பான். இல்லைனா கட்டி தூக்கிட்டு சேர்த்துட்டான்னு கதை வைப்பான். இத்தனையும் இருக்குது. அவன் வேணுமா, பணம் வேணுமா? நல்ல யோசனை பண்ணு மகளே, பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. ஏன் அவனுக்கு தெரியாதோ பிள்ளைகள் இருக்குன்னு? உனக்கு மட்டும் தான் தெரியுமோ? எப்படி கேட்டேன்? அதனால தான் இப்போ நான் அந்த வேதனைக்குரிய செய்தியை சொல்லுகிறேன். பெற்றவனுக்கு அந்த மனசு வருமா? பொண்டாட்டி தப்பு செஞ்சாலும் பிள்ளைகளுக்காக மனைவி வேணும்னு கேட்பான். முதல்ல ஆசைக்கு ஒன்றை வந்து சேர்த்துக்கிட்டான். இப்போ கொஞ்சம் விளைஞ்ச உடனே மாடு கொம்பு சிரிப்பிக்கிட்டு இருக்கு. அதனால் அவன் இருந்து உனக்கு ஒன்றும் சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. ஆனால் பொருள்கள் இழந்தாய், மனம் இழந்தாய், நிம்மதி இழந்தாய். இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு எனக்கு என்ன பலன் இருக்குது என்பது தான் உன்னுடைய கேள்வி. அதுக்கு தான் நான் பணம் தந்து ஒதுக்குதம்னு சொன்னேன். ஒரு பத்திரத்தில் ஒரு ரெக்கார்டும் பண்ணித்தாரேன். ஓகேவா? கால் வந்துட்டு வா. இல்லையா? நன்றி கெட்ட உலகமடா இது. என்ன உலகம்? நன்றி கெட்ட உலகம். வேண்டாம்ங்க ஓயாமல் அதையே சொல்லுத. அவன் வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டான். வேற ஒருத்திட்ட ஓகே, நல்லா புரிஞ்சுக்கா. அவளை என்னைக்கு விடுதாலும் அது உனக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். இன்னும் 1.5 வருஷத்தில் அவளை விட்டுருவான். நாய் அனாத நாயாக ரோட்டில் அலைய போகுது. நாய் வேகமாக ஓடும், ஆனால் எதுக்கு ஓடுதுன்னு அதுக்கு தெரியாது. நாய்க்கு ஓட்டம் எப்படி இருக்கும்? கடுமையாக ஓடும், ஓடும். எதுக்கு ஓடுதுன்னு அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, ஆனால் அது ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா? அந்த மாதிரி இப்போ அந்த நாய் ஓடிக்கிட்டு இருக்கு. முத வீட்டில் உள்ளவங்க விட்ட சாபத்தில் நீ இப்போ திணறிக்கிட்டு இருக்க. நீ விடுகிற சாபத்தில் இந்த நாய் இப்போ திணற போகுது. இதுதான் உண்மை. அதனால் உனக்கு அமௌண்ட் வாங்கி தரேன், எழுதி வச்சு ஓகே பண்ணி உங்களை ஒதுக்கிறேன். அவன் கூட நீ வாழ முடியாது என்பது உறுதி. எந்த மந்திரவாதியை பார்த்தாலும், எந்த சாமியை பார்த்தாலும் இனிமேல் அவனோடு உனக்கு வாழ்வு இல்லை. இதுதான் உண்மை. கால் ஒன்று. அதனால் 3 மாத கால அவகாசத்தில் ஒரு வக்கீலை வச்சு பேசி ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு ரெடி பண்ணி தரேன். நீ ஒரு வக்கீலை பார்த்த உடனே, பேசி முடித்த உடனே சரின்னு சொல்லிவிட்டு நீ வீட்டுக்கு வந்துடுவ. அவன் அந்த வக்கீலுக்கு ஒன்று விட கூட 5000 கொடுத்து உன் கேஸை எடுக்க விடாமல் ஆக்கிடுவான். அதனால் நான் கருப்பசாமி முன்னின்று அந்த வழக்கை நடத்தி உனக்கு துணையை தரேன். கோர்ட்டுக்கு போகாமல் உனக்கு அமௌண்ட்டை வாங்கி தரேன். ஓகேவா? பிள்ளைங்க கொண்டு வா, தடை இல்லாமல் நான் படிக்க வைக்கிறேன், வாழ வச்சு தரேன். பணம் கிடைக்கும், படிப்பை காப்பாற்றுறேன். தைரியமாக போய்ட்டு சாப்பிட்டு போங்க, அரைகுறையாக போகாத. முதல்ல கனி தந்தனா இன்னொரு கனி தந்திருக்க அர்த்தம் தெரியுமா? அனுபவத்தில் தெரிந்து கொள்வாய். போ. கருப்பசாமிக்கு ஐயா கருப்பசாமி, விஞ்ஞான ரீதியாக கணவன் இல்லாமல் எனக்கு ஒரு குழந்தை வேணும். எப்படி வேணும்? கணவன் இல்லாமல் விஞ்ஞான ரீதியாக எனக்கு ஒரு குழந்தை வேணும். அப்படியா? ஏய், எத்தனை படிச்சிருக்க? சரியான படிப்பு. சரி, நான் பேசுனதை நீ கவனிச்சியா? என்ன கவனிச்ச? கணவன் இல்லை, ஆனால் விஞ்ஞான ரீதியாக எனக்கு ஒரு குழந்தை வேணும். ஒரு பெண்மணி கேட்குறா. சுத்தமல்லியிலேருந்து வந்திருக்கா. எங்கேருந்து வந்திருக்கா? கால் வந்துட்டு வரலாம். இன்றைக்கி நம்ம அறிவியல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாரையும் நம்பி நம்ம வாழ்க்கையை பறி கொடுக்காம கடவுள் விஞ்ஞானத்தை பெருசாகிட்டான். என்னப்பா, வாடகத்தாய் மூலமாகவோ நம்ம கற்பவையில் ஐவி ப்ரோக்ராம் மூலமாகவோ ஒரு குழந்தையை இறைவன் தரணும். அந்த பிள்ளையை நம்ம வளர்க்கணும். அந்த பாசத்தில் இந்த உலக வாழ்க்கையை நம்ம கழிக்கணும்னு நினச்சி வந்திருக்கான். கால் வந்துட்டுவான். அவன் நினச்சா இன்னொரு கணவன் வேணும்னு என்கிட்ட வரம் கேட்டிருக்கலாமே, அதை கேட்கலல்ல. அப்போ அவள் உத்தமமானவள். உண்மையா இல்லையா? பட்டது போதும்னு முடிவுக்கு வந்துட்டான்.
அதான் உண்மை. உனக்கு சிங்கப்பூரில் வேலை ரெடி ஆகிடுது. ரெடி ஆகிடுன்னு சொல்லிட கூட வாயத்தண்டிய பேவில்லை, கால் விட்டு வா, நல்ல தின்னு. விசா வந்து கூட்டு விசாவில் தான் உன்னுடைய பேர் வருது. நல்ல போராடி தான். டிக்கெட்டை போட்டுக்கிடுவோம், எடுத்து விட்டுருவோம். நான் சொன்ன மாதிரி அங்கே வேலையும் கிடச்சிரும், வந்து ஒரு ஆம்பளை பெயரும் பிறந்துடுவோம். ஊட்டி 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 வாரவங்களுக்கு வழி விடுங்க. ஊட்டி பக்தர்கள் எல்லாரும் முன்னாடி வாங்க. கால் வந்துட்டு வரலாம். ஊட்டியா குன்னூரா? ஊட்டி பக்கத்தில் எந்த ஊர்? கால் வந்துட்டு வா. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இருந்து சுற்றுலா போகும்போது ரைட் சைடில் போனேன், உங்கள் எஸ்டேட் வருது சரியா? அங்கேருந்து இடது பக்கம் பார்த்தேன், தொட்டப்பட்டா சிகரம் தெரியுது, தெரியுமா? கால் வந்துட்டாங்க. இதெல்லாம் சொல்லணும்னா சரித்திரம் படிச்சிருக்கணியா. என்னம்மா தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் எதுப்பா? தொட்டப்பெட்டா. தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் தொட்டப்பெட்டா. இந்தியாவில் உயர்ந்த சிகரம் எது? சொல்லடா. எவரெஸ்ட். இந்தியாவில் ஆன்மீகத்தில் உயர்ந்த மலை எது? இமயமலை. உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். 2 ஆண்டு காலங்கள் உன் சொத்துக்கள் சம்மந்தமாக மனவேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா? அதே மாதிரி வருமானங்கள் சம்மந்தமான குழப்பம் ஏற்பட்டு கொஞ்சம் கடன்களும் மனத்தொல்லையும் இருக்குது. இப்போதைக்கு உன் வீட்டில் நல்ல காரியங்கள் நடத்துவதற்காக சில முயற்சிகள் செய்து அதில் சில மன இடைஞ்சல்களும் சில பேரால் பொறாமையால் சில வார்த்தைகளும் வந்து வீட்டுக்குள்ளே நிம்மதி இழந்து இருக்கிறீங்க. கால் வந்துட்டு வரலாம். ராஜா அவங்க ராஜா உட்காரேன் ஒரு இடத்துல உட்காரண்டா. உட்காருங்க, கிழக்க பார்க்க உட்காரு. அப்படியா? அதனால் இந்த பிரச்சனைகளை முடித்து வெற்றியாக வர வைக்க வேறு என்னப்பா வேணும்? அங்கே உன் எல்லையில் நான் கருப்பசாமி இருக்கேனே. போகிற வழியில் இடது பக்கத்தில் ஒரு பள்ளத்துக்குள்ளே இருக்கும் சரிண்ணா. அதையெல்லாம் தாண்டி போனால் முனீஸ்வரன் ஒரு சாமி வருவார், மாரியம்மன் ஒரு ஆத்தா வருவா. அது பக்கத்தில் கொஞ்சம் சாப்பிடக்கூடிய பார்க்கிங் ஹோட்டல் இருக்கும். இருக்கா? அந்த ஹோட்டலை தாண்டி 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்கும். இப்போலாம் அந்த ஹோட்டலை எடுத்துட்டாங்களா? அப்போ இடது புறத்தில் இருக்குது. சரி, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இந்த அப்படி கடனை தீர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன். உனக்கு ஒரு லாட்ரி சீட்டு கூட, கேரளத்தை சார்ந்த லாட்ரி சீட்டு. உன் பிள்ளையினுடைய படிப்பை உருவாக்கி கவர்மெண்ட் போஸ்ட் கொடுத்தாரு, போய்ட்டு வாங்க. அதே ஊட்டி எல்லை. நீங்கள் ஊட்டியாக போய் சொல்கிறீங்களே, நீ ஊட்டி கிடையாத. 1 2 3 4 5 6 7 ஊட்டியாக இருப்பா. கால் வந்துட்டுவான். இஞ்சி வேலையும் அல்ல அவன் இருக்கும் அல்ல. இல்லை உங்கள் ஏரியாவில் இஞ்சி போடுவாங்களா? கேரட்டு, இஞ்சி கிழங்கு. ஆமாம், ஏன்னா மண்ணை தோண்டி கிழங்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்களே. உங்கள் வீட்டிலேருந்து ரைட் சைடு போனால் ஒரு பள்ளத்துக்குள்ளே முனீஸ்வர சாமி இருக்கார் சரானடா. அதுலேருந்து 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயாச்சுன்னா வேறு ஒரு ஊருக்கு போயிடலாம். அது கிராமத்துக்குள்ளே இருக்கிற சிற்றூர். அந்த ஏரியாவுக்குள்ளே இஞ்சி கிழங்கு இந்த மாதிரி பொருள்லாம் போடுறாங்க சரானா. கால் விட்டுவாங்க. ராஜாவின் பார்வை. வாப்பா, உனக்கு என்னடா செய்யணும் இப்போ?
இப்போ உன்னுடைய மனம் அவளை தேடிக்கிட்டு இருக்கு. அவள் வேணுமா வேண்டாமா? கொஞ்சம் கால் வந்துட்டு வாங்க. உன் பொண்டாட்டியுடைய மனசை பார்த்தேன். பிடிவாதம் பிடிச்ச மனசு. சில கிழவிகள் அப்படி தான் இருக்காங்க. அவள் பிடிவாதத்திலேருந்து மாறுவாளான்னு பார்த்தேன். உன்கிட்டருந்து செட்டில்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறாளே தவிர வாழணும்னு அவள் நினைக்கல. அதனால் இப்போ போலீஸ் உத்தரவுக்கு போகணுங்கிற நிலைமையில் இருக்கா. கடைசியாக ஃபினிஷ் பண்ணதுக்காக போகிறான். இப்போ அவள் வேணுமா வேண்டாமா நீ நினைக்கிற? உறுதியான முடிவு தானே? மாற மாட்டிய? நீ மாற மாட்டலாம். கால் வந்துட்டு வா. மன அமைதியோடு இரு. என்னடா தம்பி நல்லா இருக்கிய? 3 மாதத்தில் உன் மனைவியை கொண்டு வந்து சேர்த்து குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாரேன். வெற்றியாக நடக்கும். போயிட்டு வா. இந்தா தொழில் நடத்திக்கா, கடன் தீரும். கருப்பசாமிக்கு அதே ஊட்டி எல்லை. ஊட்டி எல்லை தான் சொல்லியிருக்கேன், ஊட்டிக்குள்ளே போகலை. உனக்கு எந்த ஊர்? ஊட்டி பொறு. ஊட்டியை தாண்டி போகக்கூடிய கூடலூர். அப்படி தானடா? ஊட்டியை தாண்டி போகக்கூடிய கூடலூர் தானே? ஊட்டியிலேருந்து 47 கிலோமீட்டர் இருக்குமா? கால் வந்துட்டு வா. நீங்கள் சொல்கிறது ஊட்டி மெயின்லேருந்து 52. நான் சொல்கிறது ஊட்டியினுடைய லாஸ்ட் எல்லை. ரயில் நிற்கிற இடத்துலேருந்து அந்த கூடலூருக்கு 47 கிலோமீட்டர். கால் வந்துட்டு வா. வெங்கடேசங்க சரி. அப்புறம் என்னடா வேணும் உனக்கு? அப்படியா? வேண்டாமா? என்ன வேணும்? குழந்தைகளை ஏலே, நான் நீ வந்து உட்கார்ந்தோடனே அங்கேருந்து ஒரு சாமி வந்து பேசிச்சு. அது யாருன்னு பார்த்தேன். மாரியம்மன் ஒரு தெய்வம் அந்த ஏரியாவில் வருது. அதே மாதிரி அங்கேயும் முனீஸ்வரர் இருக்கார். நம்ம நாட்டை சார்ந்த சுள்ளமாட சாமியை ஒருத்தன் அங்கே வச்சு கும்பிட்றான், மாட தேவதையை. அந்த வீட்டு தெய்வத்தை கூப்பிட்டு கேட்டேன். அவளுடைய மனசு மாறி போச்சு. இவன் கூட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையில் அவள் இல்லை, விட்டுரு அப்படின்னு சொல்லுது. இப்போ கொண்டாட்டி வேணுமா? அவள் வேறு வழியில் பழகிக்கிட்டு இருக்காளா? என்னடா செய்யற? பிரித்து கொண்டு வரணுமா? கால் வந்துட்டு வா. அப்பப்போ நான் ஃபோன் கால் பண்ணிக்கிடுவேன், நீ கண்டுக்கிடக்கூடாதுடா. என்ன புரியுதா? உன் மண்டையில் ஏறலையா? பக்கத்தில் வா. இந்தா என்னைய 3 முறை பாரு, அதுக்கு பிறகு தான் உனக்கு தெளிவு கிடைக்கும். பொறுமையாக இருக்குதா? போயிட்டு வா. கையில் கோபத்தில் ஆயுதத்தை தூக்கக்கூடிய முட்டா பேர் நீ. மனசை அடக்குடா ரஸ்கல். பொறுமையாக இருக்கு. போ. கர்மசாமிக்கு வெரி குட் வெரி குட். அருப்புக்கோட்டை. இல்லை தம்பி, குடலூர் என்னை நீ 4 முறை பார்க்கணுண்டா. ஆத்திரப்படக்கூடாது. 4 முறை என்னை நீ பார்க்கணும். அதுக்காண்டி ஒரே நாளில் காலை மதியம் மாலை இரவு அப்படி பார்த்துறாத. என்ன அடுத்து? அமைதியா இருங்க கொஞ்சம். அருப்புக்கோட்டை. தாயும் மகனும் கால் வந்துட்டு வரலாம். நீ இருந்தால் என் மாளிகை விளக்கெரியும்.
ஏ ராஜா உட்காருடி. தம்பி இன்னும் 2 தரம் காலில் வந்துட்டு வா. அப்படி கிளக்காம உட்காரு. ராஜாலாம் கிளக்காம தான் உட்காரணும். என்ன 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பார்வையின் காரணத்தினால் அமைதியாக இருக்கணும். சனி பகவானின் பார்வையின் காரணத்தினால் மனதுக்குள்ளேயே மத்தாப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதில் மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி ஓயாத மனக்குழப்பமும் ஒரு முடிவெடுக்க முடியாத பிரச்சனையும் வீட்டை விட்டு தனியே எங்கேயாவது போய் இருந்து கொள்ளலாமா என்ற ஒரு எண்ணமும், எந்த சொந்தமும் வேண்டாம், நமக்குன்னு என்ன இருக்குது, நம்ம என்ன உயர்வாக இருக்கோம், நம்ம மட்டும்தானே இப்படி இருக்கோம், அதனால் இங்கே இருக்க வேண்டாம், தாய் தகப்பம்னு நினச்சாலும் அந்த பாசத்துக்காக கிடந்தாலும் நம்மளே சுட்டுக்கிடுறமே, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா அப்படின்னு இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையாடா? காலில் விட்டுவா. அதனால் இந்த நிலைமை நீடித்தால் சைக்காட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட வேண்டிய நிலைமையில கூட விட்டுரும். அந்த மாத்திரையவே ஜெயிச்சு நீ தூங்க மாட்டேக்கியடா. அந்த மாத்திரையே தோற்று போயிடுத உங்ககிட்ட என்ன. அதனால் இவன் என்னை 7 முறை சந்திக்கணும். 7ஆவது முறை சந்திக்கும் பொழுது எந்த மனக்குழப்பமும் இல்லாத செல்வ மகனாக இருப்பான். மெல்ல மெல்ல சரியாக்கி அவனுக்கு சுயமான ஒரு வருமானத்தை உருவாக்கி நிலையான குடும்ப வாழ்க்கையில் இணைத்த பாசத்தையும் கொடுத்து பற்றுடன் வாழ வைக்கிறேன். போதுமில்லா? காலில் வந்துட்டுவாங்க. முதல்ல பெற்றோர்கள் ரொம்ப டென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்டா இப்படி இருக்க, அப்படி செய்டா, இப்படி செய்டா, இப்படி சொல்லியே மண்டையை குழப்பி பக்கத்தில் வா. என்னை ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செஞ்சுக்கா. நீ 3 இடத்துல பணம் கொடுத்துருக்க, அதில் ஒருத்தன் பணம் தந்துடுவான். அடுத்து உள்ள 2 பேர்கிட்ட அங்கே அதை பணம்னு சொன்னோடனே வர வைக்க பொறுத்துக்கா. போ நல்லா பணம் பொறுமையாக தான் வர வைக்க முடியும். என்கிட்ட கேட்டுட்டு கொடுக்கல, உங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்துட்டியே, இப்போ ஏன் இஷ்டத்துக்கு வேணும்கிய. பொறுமையாக இருங்க, வாங்கி தரேன், அடுத்து பேசுவோம். அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் 3 மாதம் கழித்து வரும், லஞ்சம் கொடுக்க சொல்லாத, நான் வாங்கி தரேன் போ. வேகவெல்லாம் வச்சுட்டு போறியாக்கா வைக்க மாட்டலாம். எவ்வளோ பற்று உள்ளவா அதை வைப்பியா நீ? அங்கே போயிரு. கருப்பசாமிக்கு அருப்புக்கோட்டை கல்யாணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? கட்டிக்காரன் போலுக்காவன். காலில் விட்டுவாங்க. மனம் குழம்பாமல் பிடிவாதம் இல்லாமல் உட்காரணும். ஏம்னா வரக்கூடிய மருமகா பிடிவாதம் பிடிச்சவளாக இருப்பா. புருஷனை கைக்கில் வச்சுட்டு கொண்டு போயிடுவா. அவன் தனி கொடுத்தனத்தில் தான் வாழுவான். அவனுடைய விதி அமைப்பு அப்படித்தான். பொண்டாட்டி கட்டி உங்கள் குடும்பத்தோடு இருந்தால் அப்பன் அல்லது ஆத்தாளுக்கு நரம்பு சம்மந்தமான பிணி வருங்கிற விதி இருக்குது. புரியுதா சொல்கிறது? வரக்கூடிய பங்குனி மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே மாங்கல்யம் கூடும். அந்த பொண்ணு மெட்ராஸ்காரியாக இருப்பாள். ஆனால் தென் தமிழ்நாட்டில் பிறந்து சென்னை மாநிலத்திலே வாழக்கூடியவளாக இருப்பாள். அப்படித்தான் பெண்ணு அமையும். அதுதான் அமைய போகுது. அன்னை மகாலட்சுமியின் பெயருடையவளாக இருப்பாள். அதுக்காண்டி லட்சுமின்னு வந்துடுவான்னு நினச்சிடாத. அவளுக்கு 1008 திருடாமல் இருக்குது. அந்த பேருடையவளாக இருப்பாள். கால் விட்டுவாங்க. இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை உங்கள் பையன் கேட்பான். ஒரு டாக்குமெண்ட்டை கேட்பான். அது ஏன் எதுக்குன்னு சொன்னால் நீ வருத்தப்படுவேன். கால் விட்டு வா. சும்மா இருக்கிய? அத்தை வேணுமா உனக்கு? அப்போ உனக்கு ஓகே. பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும் அவனுக்கு.
ரெண்டாவது பிள்ளை ஆம்பளை பைய பிறப்பான், பாலாஜின்னு பேர் வச்சுக்கோ. போயிட்டு வரலாம்.